Hi friends, welcome to our channel Easy Beyond Tricks. இன்னைக்கு இந்த வீடியோல மெயினா ஆர்ஆர்பி அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கான டேட்ஸ் அதாவது க்ளோசிங் டேட் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் டேட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் பர்டிகுலராக நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் மெயினாக நீங்கள் எதெல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்கணும். இனி இனி எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும் நோட்டிஃபிகேஷனில் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி சிலபஸ் என்னென்ன படிக்கணும், சிபிடி 1ல என்ன படிக்கணும், சிபிடி 2ல என்ன படிக்கணும், அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் பற்றின ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் வீடியோ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியாத சில இன்ஃபர்மேஷன்ஸ் கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே நான் நிறைய ப்ரொவைட் பண்ணுறேன். நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் அதே மாதிரி ஆன்லைன் வீடியோ கோர்சஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ஆர்பியிலேருந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ மே 15லேருந்து ஜூன் 14 வரை அப்ளை பண்ணுறதுக்கான டெட்லைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபீஸ் பேமெண்ட்டோட லாஸ்ட் டேட்டு உங்களுக்கு ஜூன் 16. ஸோ அந்த டேட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் ஏதாவது கரெக்ஷன்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்குமே மாடிஃபிகேஷன் விண்டோ டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க பொதுவாக இல்லைங்களா? ஸோ ஜூன் 17லேருந்து ஜூன் 26 12 வரைக்கும் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு 250 ருபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மாடிஃபிகேஷனுக்கு 250 ருபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். பே பண்ணி நீங்க இந்த டெட்லைனுக்குள்ள நீங்க மாடிஃபை பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்ல மெயினா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, நீங்க எந்த ஆர்ஆர்பி சூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த ஆர்ஆர்பியை நீங்க எக்காரணத்தை கொண்டும் எந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராசஸ்லையும் நீங்க மாத்தவே முடியாது. ஓகேவா? சூஸ் அன் ஆர்ஆர்பி கேனாட் பி மாடிஃபைட். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங் கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்து தானே நீங்க ஓபன் பண்ணியிருப்பீங்க கரெக்டா? ஸோ உங்களோட பேசிக் கிரெடென்ஷியல்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க. அதாவது உங்களோட மொபைல் நம்பர், அதே மாதிரி ஆதார் நம்பர், அதே மாதிரி இமெயில் ஐடி கரெக்ட் தானே? ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா? அதையும் நீங்க எந்த ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்லையும் நீங்க என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஸோ அது ஃபர்ஸ்டே கேர்ஃபுல்லா நீங்க என்டர் பண்ணி கொடுத்தாதான் உண்டு. ஸோ அது எப்பவுமே நீங்க மாற்ற முடியாது. சப்மிட் கொடுக்க முன்னாடி நீங்க மாத்தினாதான் உண்டு. ஸோ இனிமே அந்த சேஞ்சஸ்லாம் நீங்க பண்ண முடியாது. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கிரியேட் அன் அக்கௌண்ட் ஃபார்ம்ல கொடுத்த டீடைல்ஸும் சூஸ் அன் ஆர்ஆர்பியும் நீங்க மாடிஃபை பண்ண முடியாது. அதர் தென் தட் உங்களுக்கு வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டெட்லைன்குள்ள இந்த மாடிஃபிகேஷன் விண்டோ டேட்ஸ்க்குள்ள நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் ஒரு 250 ருபீஸ் பே பண்ற மாதிரி வரும். ஓகேவா? ஓகே. ஸோ மற்றபடி இதுக்கான இனிஷியல் பேஸ் அதெல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டோட்டல் வேகன்சிஸ் அதுவும் நீங்கள் பார்த்து தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இனிஷியல் பே 19,900 ப்ளஸ் உங்களுக்கு நிறைய அலவன்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு மெயினாக மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினாக விஷன் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இல்லைங்களா? ஸோ இதுக்கான ப்ரொமோஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா படுத்த லோகோ பைலட் அதர் சீனியர் டெக்னீஷியன்ஸ்க்கு ஆன போஸ்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதனால மெயினாக இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் விஷன் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதை செக் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட் இந்த மெடிக்கல் வெரிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ மற்றபடி வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வேகன்சிஸே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நல்ல ஒரு இதாகவே ப்ரிப்பேர் பண்ணுங்க. சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? மற்றபடி ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்க ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி 250 ருபீஸ் மாடிஃபிகேஷன் ஃபீ பே பண்ணணும். அதுவும் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அது நான் ரீஃபண்டபிள் ஆக்சுவலி. ஸோ ஆக்சுவலி நீங்க பே பண்ற ஃபீஸ் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். கரெக்டா? இப்போ ஓபிசி ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் ஓசி கேண்டிடேட்ஸ் சொல்றேன். ஓசி கேண்டிடேட்ஸ்க்கு நீங்க 500 ருபீஸ் பே பண்ணியிருப்பீங்க. இந்த 500ல 400 உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். கரெக்டா? ஸோ 500ல 400 உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ மற்றபடி ஓபிசி கேண்டிடேட்ஸா இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருந்தாலும் சரி 250 ருபீஸ் பே பண்ணியிருப்பீங்க. அந்த 250 அப்படியே உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் இல்லைங்களா? ஸோ மற்றபடி இந்த மாடிஃபிகேஷன் ஃபீ உங்களுக்கு எந்த கம்யூனிட்டிக்குமே ரீஃபண்ட் ஆகாது. ஸோ 250 ருபீஸ் நீங்க பே பண்ணி நீங்க மாடிஃபை பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. இட் இஸ் நான் ரீஃபண்டபிள் ஃபீ தான். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ மற்றபடி இதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரயில்வே எக்ஸாம் எழுதுற கேண்டிடேட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த நெகட்டிவ் மார்க்கிங் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணீங்கன்னா 1 மார்க் போகிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் 1/3 மார்க்கிங் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர் அப்படின்னா அதுதான் அர்த்தம். ஓகேங்களா? அப்போ 3 கொஸ்டின் தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா அப்படியே சாலிடா 1 மார்க் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ அதான் அர்த்தம். புரியுது? அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 0.33 மார்க் உங்களுக்கு குறையும். ஸோ விச் மீன்ஸ் 0.99 மார்க்ஸ். கிட்டத்தட்ட 1 மார்க் உங்களுக்கு 3 ராங் ஆன்சர்ஸ்க்கு உங்களுக்கு டிடெக்ட் ஆகும். அதையும்
ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மத்தபடி சிபிடி 1, சிபிடி 2க்கு நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. ஆனா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிட்யூட் டெஸ்ட் இது 3 டெஸ்ட்டா நடக்கும். 3 எக்ஸாமா நடக்கும். இந்த சிபிஏடி எக்ஸாம்க்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்காது. சிபிடி 1 முடிச்சுட்டு தான் சிபிடி 2 போவீங்க. சிபிடி 1 கிளியர் பண்ணிட்டு சிபிஏடி அட்டெண்ட் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ சிபிடி 1க்கும் சிபிடி 2க்கும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். பட் சிபிஏடிக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்காது. இதுவும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மத்தபடி நான் சொன்னேன்ல மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இல்லைங்களா? ஸோ A1 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா அத பார்த்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ மத்தபடியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவையில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்கங்கிறதுனால அத ஸ்கிப் பண்றேன். ஸோ கமிங் டூ எக்ஸாமினேஷன் ஃபீ நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா? ₹500ல உங்களுக்கு ₹400 உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். இதுல ஒரு மெயின் விஷயம் என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி அட்டெண்ட் பண்ணியிருந்தா மட்டும் தான் ₹400 ரீஃபண்ட் ஆகும். அதுவும் உங்களுக்கு எந்த அக்கவுண்ட்ல ரீஃபண்ட் ஆகும் அப்படிங்கிறது, நீங்க ஒரு ஆதார் குடுத்துருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஆதார் எந்த அக்கவுண்ட் நம்பர் கூட லிங்க் ஆயிருக்குன்னு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ஆதாருக்கு அந்த அக்கவுண்ட் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்கா ரீஃபண்ட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அது எந்த ஆதார்லயுமே லிங்க் ஆகல அப்படின்னா, கண்டிப்பா அத பத்தின எதுவுமே உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. நீங்க அப்ளை பண்ணும்போதே கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த அக்கவுண்ட் நம்பருக்கு கண்டிப்பா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். சரிங்களா? மத்தபடி எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு, எக்ஸ் சர்வீஸ்மென், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டீஸ், இபிசி கிளாஸ் இது எல்லாத்துக்குமே இங்க ₹250 பே பண்ணியிருப்பீங்க. அந்த ₹250 கம்ப்ளீட்டா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். இதுவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி நீங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் மெயினு. சிபிடி 1 அட்டெண்ட் பண்ண முடியல. பட் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ₹250 பே பண்ணியிருந்தேன். எனக்கு ரீஃபண்ட் ஆகலன்னு நினைக்கக்கூடாது. சிபிடி 1 அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதான் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ மத்தபடி நீங்க ஃபீஸ் பேமெண்ட் எல்லாமே முடிச்சிருப்பீங்க. ரீஃபண்ட் ஆகுறதும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதெல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சிலபஸ் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நடக்குங்கிறத பார்த்துரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிபிடி 1 ஓகேங்களா? ஸோ சிபிடி 1 அடுத்தது சிபிடி 2 அடுத்தது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிட்யூட் டெஸ்ட் சிபிஏடி அதுக்கு பிறகு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த 5 ஸ்டேஜஸ் நடக்கும். 1 பை 1 நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஷெட்யூல் எங்க நடக்கும் இது எல்லாமே ஆர்ஆர்பி வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்ல தான் நீங்க பார்க்க முடியும். ஸோ வேற எந்த வெப்சைட்டையும் நீங்க நம்பி நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதுதான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிபிடி 1 எக்ஸாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நடத்த போற எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீனிங் எக்ஸாம். ஸ்கிரீனிங் எக்ஸாம்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறீங்க அப்படின்னா நான் மெயினா உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஸ்கிரீனிங் எக்ஸாம் அப்படின்னா என்னன்னா, இந்த மார்க்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கேரி ஆகாது. புரியுதா? ஸோ சிபிடி 2க்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ற ஒரு எக்ஸாம் தான் சிபிடி 1 ஆக்சுவலி. புரியுதா? ஸோ அந்த மார்க் அதோட வேலிடிட்டி முடிஞ்சுது. ஓகேவா? ஒன்ஸ் நீங்க அத கிளியர் பண்ணிட்டீங்க, சிபிடி 2க்கு குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா, சிபிடி 1 மார்க்ஸ் வேற எங்கேயுமே உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகாது. இதுதான் ஸ்கிரீனிங் எக்ஸாமோட ஒரு மீனிங். ஜஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கான ஒரு எக்ஸாம் தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுதான் விஷயம். மத்தபடி இது கவுண்ட் ஆகாது. ஓகேவா? ஃபைனல் எக்ஸாம் மார்க்ஸ் கூட இது கவுண்ட் ஆகாது. ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீனிங் எக்ஸாம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இது 1 ஹவர் நடக்கிற எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் 60 மினிட்ஸ் தான். ஜஸ்ட் 1 ஹவர் தான். டைம் ரொம்ப ஸ்பீடா போயிரும். ஓகேங்களா? ஸோ அதனால ரொம்ப கவனமா இந்த 1 ஹவர் 60 மினிட்ஸ் அதாவது இந்த டோட்டலா இந்த 60 மினிட்ஸ் நீங்க கவனமா ஹேண்டில் பண்ணிக்கணும். ஸோ 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் வச்சு பார்த்தோம்னா 75 மார்க்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் நான் சொன்னேன்ல 3 ராங் ஆன்சர்ஸ்க்கு 1 மார்க் டிடெக்ட் ஆகும். நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் இங்க உண்டு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரயில்வே எக்ஸாம் எழுத போறீங்கன்னா, இந்த வேர்ட் உங்களுக்கு புதுசா இருக்கும். நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ்னா என்ன? அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? என்னன்னா, இப்போ ரயில்வே எக்ஸாம பொறுத்தவரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 3 ஷிஃப்ட் எக்ஸாம் நடக்கும்னு வைங்களேன். ஓகேவா? ஸோ 3 ஷிஃப்ட் நடக்குது. அதாவது ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 3 3 எக்ஸாம் நடக்குது. இந்த 3 ஷிஃப்ட் எக்ஸாமுமே ஒரே கொஸ்டின் பேப்பர் இருக்காது. உங்களுக்கு அது ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். அதே நேரம் டிஃபிகல்டி லெவலும் உங்களுக்கு மாறும். கரெக்ட் தானே? இப்போ ஷிஃப்ட் 1 ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கலாம். ஷிஃப்ட் 2 ஈஸியா இருக்கலாம். ஷிஃப்ட் 3 மாடரேட்டா இருக்கலாம். கரெக்ட் தானே? அப்போ மார்னிங் செஷன் டிஃபிகல்ட்டா இருக்கும்போது அந்த ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு அந்த இப்ப நான் தான் மார்னிங் செஷன் போறேன். ஷிஃப்ட் 1 பேட்ச்க்கு நான் போறேன்னு வைங்களேன். அப்ப எனக்கு கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. அப்ப என்னோட மார்க்ஸ் ஓரளவுக்கு கம்மியாகும்னு வைங்களேன். இதே ஷிஃப்ட் 2க்கு இன்னொரு ஸ்டூடண்ட் போறாங்க. அது ஈஸி ஷிஃப்ட். அப்ப அவங்க மார்க் ரொம்ப நல்ல மார்க்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணலாம். கரெக்ட் தானே? அப்போ அது எனக்கு ஒரு அன்ஃபேர் கண்டிஷன் மாதிரி ஆயிரும் இல்லையா? ஏன்னா என்னோட கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட். அவங்களோட கொஸ்டின் பேப்பர் ஈஸி. ஸோ அது ஒரு ரீசன். கரெக்ட் தானே? புரியுதுல்ல? ஸோ அது ஒரு அன்ஃபேர் கண்டிஷன் மாதிரி ஆகலாம்.
அந்த மாதிரி ஒரு அன்ஃபேர் சிச்சுவேஷனை அவாய்ட் பண்றதுக்காக தான் ரயில்வே போர்டு என்ன பண்றாங்கன்னா நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அதாவது ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மார்க்ஸ் மாதிரி. ஓகேங்களா? அப்போ 3 ஷிஃப்ட்டுக்குமே ஒரு ஒரு சரிசமமான ஒரு இது குடுக்கணும். அன்ஃபேர் மார்க்கிங் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது மேனுவல் மெத்தட் கிடையாது ஆக்சுவலி. இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு மேனுவல் அப்ரோச் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஓகே இதுக்கு டிஃபிகல்ட் பேட்ச்ல பாவம் இந்த பிள்ளைக்கு ஒரு 5 மார்க் போடுவோம். அப்படிங்கிற மாரி கிடையாது. இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச் புரியுதுங்களா? ஸோ இந்த நார்மலைசேஷனுக்கு செப்பரேட்டான சில அப்ரோச்சஸ் உண்டு. சில ஃபார்முலா உண்டு. ஸோ அந்த ஃபார்முலா படி உங்களுக்கு மார்க்ஸ் நார்மலைஸ் பண்ணப்பட்டு ஃபைனல் மார்க்ஸ் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. புரியுதா? அப்போ இது ஒரு அன்ஃபேர் ரேங்கிங் ஆர் அன்ஃபேர் மார்க்கிங்க அவாய்ட் பண்றதுக்காக ஆர்ஆர்பி கொண்டு வந்த ஒரு டெக்னிக் தான் அந்த நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ். புரியுதுல்ல இப்போ? ஓகேவா? ஸோ அததான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மல்டிபிள் ஷிஃப்ட் நடக்கிறதுனால. ஓகேவா? சப்போஸ் ஒரே ஷிஃப்ட் நடக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட் தான் அப்படின்னா, அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு நார்மலைசேஷன் இருக்காது. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பொதுவா மினிமம் பாஸ் பெர்சன்டேஜ் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ரயில்வே போர்ட பொறுத்தவரைக்கும் இந்த மினிமம் பாஸ் பெர்சன்டேஜ் எந்த எக்ஸாம்னாலுமே ஜேஇ எக்ஸாம்னாலும் சரிதான், ஏஎல்பினாலும் சரிதான், எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான பாஸ் பெர்சன்டேஜ் தான். சரிங்களா? ஸோ நம்ம ஜெனரல் கேண்டிடேட்ஸாவோ அல்லது இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்ஸா இருந்தாலும் 40% மினிமம். ஓகேங்களா? ஸோ ஓபிசிக்கு 30%, எஸ்சிக்கு 30%, எஸ்டிக்கு 25%. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தாலும் இதே தான். ஸோ கம்யூனிட்டி வைஸ் தான் உங்களுக்கு மினிமம் பாஸ் பெர்சன்டேஜ் இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் மினிமம் பாஸ் பெர்சன்டேஜ் ஃபார் எலிஜிபிலிட்டி தான். இது 40% எடுத்தாலே நீங்க அடுத்த ஸ்டேஜ்க்கு கூப்பிடப்படுவீங்கங்கிறது கிடையாது. இதையும் புரிஞ்சுக்கோங்க. அகெயின்ஸ்ட் தி வேக்கன்ஸீஸ் தான் உங்களுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அடுத்த ஸ்டேஜ்க்கு ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதுக்கு பிறகு இதோட சிலபஸ் எப்படி இருக்கும்னு பாருங்க. சிபிடி 1 பொறுத்தவரைக்கும் 3 செக்ஷன்ஸ் இருக்கும். 3 பார்ட்ஸ்னா சொல்ல வரல. புரியுதுல? ஒரே பார்ட் தான். ஓகேங்களா? ஸோ 75 கொஸ்டின்ஸ் ஒரே பார்ட் கீழ தான் வரும். ஸோ 3 செக்ஷன்ஸ் இருக்கும். மேத்தமேட்டிக்ஸ்ல மென்டல் எபிலிட்டி, ரீசனிங் சொல்லுவாங்கல்ல அது. அதே மாரி ஜெனரல் சயின்ஸ். மேத்தமேட்டிக்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆப்டிட்யூட் சைட்ல உள்ள கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது நம்பர் சிஸ்டம்ல உள்ளது, போர்ட் மாஸ் ரிலேட்டடா அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வச்சு கேட்பாங்க இல்லையா? அந்த பிராக்கெட்ஸ் வச்சு டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி எது ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி. டெசிமல்ஸ், ஃபிராக்ஷன்ஸ் இது ஒரு டாபிக்ஸ் வரும். அதே மாதிரி எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், எஸ்ஐசிஏ கேட்பாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜிப்ரா ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, அது மாதிரி பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், ஸ்கொயர் ரூட்டு, அதே மாதிரி ஏஜ் கால்குலேஷன் இதெல்லாம் கேட்பாங்க தெரியுமா? ஸோ இவங்களோட ஏஜ் இந்த மாதிரி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ், கேலண்டர். ஸோ இந்த டே வெனஸ்டேனா ஐ மீன் இந்த வருஷம் இந்த டே வெனஸ்டே அப்படின்னா அடுத்த வருஷம் இந்த டேட் என்னவா இருக்கும் அந்த மாதிரி. கிளாக்கு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் இந்த மாதிரி பேசிக் ஆப்டிடியூட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஈஸியான இதுல தான் கேட்பாங்க. ஜேஇ அளவுக்கு டிஃபிகல்ட் இது இருக்காது. ஓகேவா? ஈஸியா அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ 2வது செக்ஷன் பார்த்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி, அதாவது ரீசனிங் செக்ஷன். இதுல உங்களுக்கு அனலாகி, அந்த அல்பபெட்டிக்கல் சீரிஸ் அடுத்து என்ன அல்பபெட் வரும், அடுத்து என்ன நம்பர் வரும், கொஸ்டின் மார்க் போட்டு கேட்பாங்க பார்த்தீங்களா? அது ரிலேட்டடான கொஸ்டின், கோடிங், டீகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன், ரிலேஷன்ஷிப் கொஸ்டின், இந்த பிளட் ரிலேஷன் கொஸ்டின் இருக்கும் இல்லைங்களா? அது சிலாகிசம், ஓகேவா? ஜம்பிளிங், வென் டயகிராம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், சஃபிஷியன்சி, டிசிஷன் மேக்கிங், கன்க்ளூஷன், ஓகேவா? ஃபைனலா இதுல இருந்து என்ன அசர்ஷன், ரீசனிங் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் புரியுது இல்ல? ஸோ இது ஈஸியா அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுல மெயினா சிலாகிசம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்றீங்க அப்படின்னா சிலாகிசம்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதெல்லாம் புதுசா இருக்கும் உங்களுக்கு. வென் டயகிராம்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பிளட் ரிலேஷன் கொஸ்டின்லாம் ஈஸியா அட்டன் பண்ணலாம். அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நம்பர் சீரிஸ், அல்பபெட்டிக்கல் சீரிஸ்ல நீங்க ஓரளவுக்கு உங்களுக்கு தாட் ப்ராசஸ் நல்லா இருந்தாலும் நீங்க அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அது ரொம்ப நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்காது. லைட்டா ஐடியா கிடைச்சிட்டாலே போதும். சரிங்களா? லாஸ்டா ஜெனரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 10th லெவல்ல இருக்கிற ஓகேவா? அதாவது நீங்க 10th என்சிஆர்டி 10th புக் எடுத்துட்டீங்கனாலே போதும். ஓகேங்களா? 6th to 10th வரைக்கும் கூட உங்களால படிக்க முடியல அப்படின்னா கூட ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல. என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க 10th புக் எடுத்துட்டீங்கனாலே அதுவே ஒரு ப்ரீ ரெக்யூசிட் கேட்கும். அதாவது 6th இருந்து 9th வரைக்கும் உள்ள பேசிக்ஸ் எல்லாமே ஆட் ஆன் ஆகி தான் உங்களுக்கு 10th சயின்ஸ்ல உங்களுக்கு வந்திருக்கும். புரியுதுல்ல? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு 10th சயின்ஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்குங்கிற மாதிரி இருக்கும். எனிவே நீங்க 10th சயின்ஸ் புக் எடுத்துட்டீங்கனாலே
6th இருந்து 9th வர பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு படிச்சு தான் கன்டின்யூ பண்ற மாரி வரும். அதனால உங்களுக்கு 10th என்சிஇஆர்டி புக்க மட்டும் எடுத்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாம் நீங்க கண்டிப்பா அட்டெண்ட் பண்ற மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? 10th புக்க மட்டும் படிச்சிட்டீங்கன்னா கூட போதும். சரியா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயன்ஸ். லைஃப் சயன்ஸ்னா உங்களுக்கு பயாலஜி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நமக்கு ஆல்ரெடி கோர்ஸ் இருக்கு. வீடியோ கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்டின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல மெயில் ஐடி குடுத்துருக்கேன். ஸோ அத கான்டாக்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேங்களா? ஸோ மத்தபடி உங்களுக்கு வீடியோஸுமே உங்களுக்கு நெறைய வீடியோஸ் நம்ம சேனல்லே அவைலபிளா இருக்கு. ஆர்ஆர்பி ஜேஇ, ஆர்ஆர்பி என்டிபிசி அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் குடுத்துருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆப்டிட்யூட், ரீசனிங், ஜெனரல் சயன்ஸ்க்கான வீடியோஸ், நெறைய எக்ஸாம் டிப்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்க செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? 2வது பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க இந்த சிபிடி 1 கிளியர் பண்ணிட்டீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட எவ்வளோ வேக்கன்ஸீஸ் இருக்கோ அதுக்கு 15 டைம்ஸ் கேண்டிடேட்ஸ ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஃபார் சிபிடி 2. புரியுதா? ஓகேவா? 15 மடங்கு ஆட்கள அடுத்த ஸ்டேஜ் அதாவது சிபிடி 2க்கு உங்களுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. இதோட சிபிடி 1 மார்க்ஸ்க்கான வேலிடிட்டி முடிஞ்சிரும். புரியுதா? இதுக்கு மேல சிபிடி 1 மார்க்ஸ் உங்களுக்கு கேரி அவுட் ஆகாது. ஒன்ஸ் சிபிடி 2க்கு உங்களுக்கு கால் ஃபார் பண்ணிட்டாங்க அப்டின்னா. ஓகேங்களா? ஸோ இதுதான் அங்க விஷயமே. அதனால தான் அத ஸ்கிரீனிங் எக்ஸாம் அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிபிடி 2ல அதோட பேட்டர்ன் சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன் சிபிடி 2க்கு கால் ஃபார் பண்ணிட்டாங்க அப்படின்னா, 2 பார்ட் இருக்கும். இது செக்ஷன் பத்தி நான் இப்ப பேசல. 2 பார்ட் இருக்கும். பார்ட் ஏ, பார்ட் பின்னு 2 எண்ணம் இருக்கும். இதுல மெயினா பார்த்தீங்கன்னா, பார்ட் பிங்கிறது ஒரு ஸ்கிரீனிங் எக்ஸாம் மாதிரி வரும். ஸோ ஜஸ்ட் இது ஒரு ஸ்கிரீனிங் எக்ஸாம் தான் பார்ட் பி. ஓகேவா? எப்படி சிபிடி 1 ஒரு ஸ்கிரீனிங் எக்ஸாமோ, அதே மாதிரி பார்ட் பிங்கிறது ஒரு ஸ்கிரீனிங். ஸ்கிரீனிங் சொல்றத விட இது ஒரு இந்த பார்ட் பில நீங்க 35% ஸ்கோர் பண்ணியிருக்கணும். புரியுதா? கிட்டத்தட்ட 35% ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸ்கோர் பண்ணீங்கன்னா மட்டும் தான் பார்ட் ஏல எடுக்கிற மார்க்ஸ் உங்களுக்கு வேலிடேட் படும். புரியுதா? பார்ட் ஏல நீங்க எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தாலும் சரிதான். பார்ட் பில 35% எடுக்கல அப்டின்னா, அந்த மார்க்ஸ் எல்லாமே வேஸ்ட் தான். சொல்றது புரியுதுல்ல? ஓகேவா? நீங்க குவாலிஃபை ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. புரியுதுல்ல? ஸோ பார்ட் பில கண்டிப்பா 35% எடுக்கணும். எடுத்தா தான் பார்ட் ஏ மார்க்ஸ் உங்களுக்கு கன்சிடர் பண்ணப்படும். இத கிளியரா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் பார்ட் பி. பார்ட் பியும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அத அசால்ட்டா விடாதீங்க. அதுதான் விஷயம். ஓகேவா? அப்ப பார்ட் ஏ எப்படி இருக்கும்? பார்ட் பி எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ 2மே ஒரே இதுல நடக்கிற எக்ஸாம் தான். பட் 2 பார்ட்டா இருக்கும். புரியுதுல்ல? ஸோ பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ். ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி சேர்த்து சிபிடி 2 மொத்தமே 2 ஹார்ஸ் 30 மினிட்ஸ் நடக்கும். 2 1/2 மணிக்கூர் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். ஸோ எப்படி நம்ம சிபிடி 1 1 மணிக்கூரோ, அது 75 மார்க்ஸ் 75 கொஸ்டின்ஸ் இல்லைங்களா? ஸோ சிபிடி 2வ பொறுத்தவரைக்கும் 2 பார்ட் இருக்கிறதுனால 2 ஹார்ஸ் அண்ட் 30 மினிட்ஸ் குடுக்குறாங்க. டோட்டலா 175 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜஸ்ட் 90 மினிட்ஸ் தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஸ்பீடா அட்டெண்ட் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. அதே மாரி பார்ட் பி பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். 1 ஹவர் குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் சிபிடி 1 மாதிரியே தான் இருக்கும். ஓகேங்களா? பார்ட் பி அதே டைமிங், அதே கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 175 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இத மெயினா பார்த்துக்கோங்க. இதுலயுமே நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். சரியா? இதுலயும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். ஸோ 1 மார்க் தான். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படின்னு வச்சோம்னா 175 மார்க்ஸ் இருக்கும். ஓகே. இங்கேயுமே நார்மலைசேஷன் நடக்கும். நான் சொன்னேன்ல, ஏன்னா இதுவுமே ஷிஃப்ட் பேசிஸ்ல தானே நெறைய கேண்டிடேட்ஸ கூப்பிடுவாங்க. வேக்கன்ஸீஸும் அதிகம். ஸோ நெறைய ஷிஃப்ட்ல நடத்துனா தான் அவங்களால முடிக்க முடியும் ஒரு பர்ட்டிகுலர் டைம் லைனுக்குள்ள. ஓகேங்களா? ஸோ அதுதான். அப்போ பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா, மினிமம் பாஸ் பெர்சன்டேஜ் அங்க சிபிடி 1ல சொன்ன அதே மாதிரி தான். வேற எந்த சேஞ்சுமே இல்ல. அதே தான். சரிங்களா? இதுல ஆல்ரெடி சொன்ன மாரி பார்ட் பில 35% எடுத்திருக்கணும். அது எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் பரவால்ல. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கம்யூனிட்டி. அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ கம்யூனிட்டிக்கு அகைன்ஸ்ட் பார்ட் பில இது இவ்ளோ பெர்சன்டேஜ் அந்த மாதிரி கிடையாது. 35% இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கம்யூனிட்டி எடுத்திருக்கணும். எடுத்தா தான் பார்ட் ஏல எடுக்கிற மார்க்ஸ் உங்களுக்கு கன்சிடர் ஆகும். ஸோ மத்தபடி பார்ட் ஏல உள்ள சிலபஸ், பார்ட் பில உள்ள சிலபஸ் பார்க்கலாம். பார்ட் ஏல சிலபஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம சிபிடி 1ல பார்த்த அதே மாதிரி தான். மேத்ஸ், அதே மாரி ரீசனிங், அதே மாரி பேசிக் சயன்ஸ் இது எல்லாமே. பட் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா கொஸ்டின்ஸ் இருக்கிற மாரி ஃபீல் ஆகும். புரியுதா? ஓகேவா? ஸோ அது இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின்ஸா நீங்க பிராக்டிஸ் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ சிபிடி 1 ப்ரிப்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு டைம் இருக்குது இல்லையா? டைம் இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸும் பிராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ 3வது இந்த பேசிக் சயன்ஸ் அப்படின்னு நம்ம அங்க ஜெனரல் சயன்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இங்க பேசிக் சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னு சொல்லியிருப்பாங்க. விச் மீன்ஸ் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் இல்ல நெறையவே வித்தியாசம் இருக்கு. என்னன்னா சிபிடி 1ல
முதல்ல சொன்ன அந்த ஜெனரல் சயின்ஸ் அப்படிங்கிறது என்சிஆர்டி லெவல்ல கேட்குற கொஸ்டின்ஸ், அதாவது என்சிஆர்டி 10th லெவல்ல கேட்குற கொஸ்டின். ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பேசிக் சயின்ஸ் ஐ மீன் லைஃப் சயின்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஓகேங்களா? இப்போ இந்த சிபிடி 2ல இருக்கிற பார்ட் ஏல இருக்கிற இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செக்ஷன்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்னா இன்ஜினியரிங் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லா ட்ரேடுக்குமே அகெயின்ஸ்டா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாவும் பேசிக்ஸ் புரியுதா? எலக்ட்ரிக்கல் பேசிக்ஸும் தெரியிற மாரி கேட்பாங்க. மெக்கானிக்கல் பேஸும் தெரியிற மாரி கேட்பாங்க. அந்த மாதிரி புரியுதா? ஸோ அது ரிலேட்டடா கம்யூனிகேஷன் ரிலேட்டடா கொஞ்சம் கேட்பாங்க. கொஞ்சம் அங்கங்க கம்ப்யூட்டர் சைடு கொஞ்சம் 2, 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ அதுதான் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செக்ஷன் இதுல பார்க்க போறது. புரியுதா? நீங்க எந்த ட்ரேடுனாலும் நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க. மேபி எலக்ட்ரிக்கல் ட்ரேடோ, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேடோ, மெக்கானிக்கல் ட்ரேடோ அப்ளை பண்ணியிருப்பீங்க. அது விஷயம் இல்ல. பட் இந்த செக்ஷன்ல கொஸ்டின்ஸ் உங்களுக்கு காமனா தான் இருக்கும். இந்த ட்ரேடுக்கு இந்த கொஸ்டின் அந்த மாதிரி இருக்காது இந்த செக்ஷன்ல. புரியுதா? பார்ட் ஏ ஆஃப் சிபிடி 2. ஓகேவா? இப்ப பார்ட் பி பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இது ஒரு குவாலிஃபைங் டெஸ்ட் தான். அதாவது இதுல கிட்டத்தட்ட எத்தனை 35% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். பார்ட் பில ஸ்கோர் பண்ணாதான் பார்ட் ஏக்கான மார்க்ஸை ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு குவாலிஃபையிங் டெஸ்ட். கரெக்டா? ஸோ 35% எடுக்கணும் irrespective ஆஃப் எனி கம்யூனிட்டி ஆர் கேட்டகரி. இதுல தான் உங்களுக்கு நீங்க எந்த ட்ரேட் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு ஒரு விஷயம் இன்வால்வ் ஆகுது. ஏன்னா நீங்க எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ட்ரேட், அதாவது நீங்க இப்போ எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ட்ரேடுக்கு அகெயின்ஸ்டா நீங்க அப்ளை பண்ணலாம். கரெக்டா? இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஈசி நீங்க எடுத்திருக்கீங்க, குவாலிஃபிகேஷன் ஈசி அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், ரேடியோ அண்ட் டிவி மெக்கானிக், இதுக்கு அகெயின்ஸ்டா நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்கன்னா ஃபிட்டர், மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக், இந்த மாதிரி புரியுது இல்ல? ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்னா இந்த ட்ரேட்ஸ்க்கு அகெயின்ஸ்டா நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு எந்த ட்ரேடோ அதுக்கு தக்கன உள்ள சிலபஸ். நீங்க உங்களோட டெக்னிக்கல் சிலபஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லை. உங்க டெக்னிக்கலா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களான்னு செக் பண்ற ஒரு பார்ட் தான் இந்த பார்ட் பி. அவ்வளவுதான். ஸோ இது அதனாலதான் ஒரு குவாலிஃபைங் டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மார்க்ஸ் உங்களுக்கு ஆட் ஆக போறது இல்லை இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் 35% அவ்வளவுதான். 35% எடுத்துட்டீங்கன்னா பார்ட் ஏ மார்க்ஸ் தான் அடுத்த ரவுண்டுக்கு உங்களுக்கு ஸ்கிரீனிங் ஆகும், ஆட் ஆகும். புரியுதா? ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதோட சிலபஸ் நீங்க செக் பண்ணணும்னா இந்த வெப்சைட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் உங்களோட பேசிக் டெக்னிக்கல் சிலபஸ் தான் இருக்கும். ஸோ டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனாலே இந்த 35% நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதை மெயினா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்தது இதையே நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட சிபிடி 2ல இருந்து சிபிஏடிக்கு எவ்வளவு பேரை ஸ்கிரீன் பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட 8 டைம்ஸ். ஓகேவா? எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்கும்? 8 மடங்கு கேண்டிடேட்ஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு கால் ஃபார் பண்றாங்க. இதுல உங்களுக்கு மெயினா நான் ஆல்ரெடி சொன்னதான் சிபிடி 2ல நீங்க பார்ட் ஏல எடுத்த மார்க்ஸ் தான் உங்களுக்கு ஆட் ஆகும். பார்ட் பி அதோட முடிஞ்சதோட வேலிடிட்டி. புரியுதா? இப்போ நீங்க செக் பண்ணா உங்களுக்கு தெரியும் சிபிடி 1 மார்க்ஸ் உங்களுக்கு இனி யூஸும் ஆகாது. சிபிடி 2ல உள்ள பார்ட் ஏ மார்க்ஸ் மட்டும் தான் கேரி ஆகும். பார்ட் பி மார்க்ஸ் ஜஸ்ட் குவாலிஃபைங் மார்க்ஸ் தான். அதோட வேலிடிட்டியும் முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே இதுல செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50:50 ரேஷியோல உங்களுக்கு மார்க்ஸ் எடுப்பாங்க. அதாவது இது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் கூப்பிடுறாங்க அப்படிங்கறத 50:50 மார்க்ஸ் பேஸ் பண்ணி எடுப்பாங்க. என்ன வெயிட்டேஜ் அப்படின்னு பாருங்க. சிபிடி 2ல பார்ட் ஏல மார்க்ஸ் ஆட் ஆகும்னு சொன்னேன்னா அது ஒரு 50% ஹாஃப் மார்க்ஸும் புரியுதுல? அதுக்கு பாதி மார்க்ஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாதுன்னு சொன்னேன். கரெக்டா? ஸோ அந்த மார்க்ஸும் அதுவும் ஒரு பாதி. புரியுதுல்ல? ஸோ இந்த 2 மார்க்ஸோட 50:50 ரேஷியோ தான் உங்களுக்கு அதை எடுத்து அந்த அதுக்கு அகெயின்ஸ்டா வர கேண்டிடேட்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்களும் உங்க ஃப்ரெண்டுமே ஒரே மார்க் எடுக்கிறீங்க, கட் ஆஃப் சேமா இருக்கு அப்படின்னா நீங்க 2 பேருமே உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ்க்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த், அல்பபெட்டிக்கல் ஆர்டர் அந்த மாதிரி எந்த ஷார்ட் லிஸ்ட்டுமே பண்ண மாட்டாங்க. எத்தனை பேர் ஒரே மார்க்ஸ் எடுக்கிறாங்களோ அத்தனை பேருமே கால் ஃபார் பண்ணப்படுவாங்க. ஸோ இதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ இப்படிதான் உங்களுக்கு இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்லாம் கிளியர் ஆகி லாஸ்ட் உங்களுக்கு போஸ்ட் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஓகே. ஸோ இதுதான் மெயினா சிலபஸ் பத்தினது. அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டீடைல்டு அனாலிசிஸ். இது ரிலேட்டடா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். இந்த எக்ஸாம் ரிலேட்டடா நம்மள்ட்ட கோர்ஸும் இருக்கு, வீடியோ கோர்ஸும் அவைலபிளா இருக்கு. அது ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்க மெயில் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம். அல்லது கமெண்ட் கூட கேளுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ஓகேங்களா?
ஓகே. ஸோ இதுக்கு சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணுங்க. வேக்கன்ஸீஸ் நெறைய இருக்கு. டைம் நெறைய இருக்குன்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ எந்த எந்த டேட்ஸ்ல எக்ஸாம் இது பத்தின ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்றேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் தேங்க் யூ.